ராவணாசுரனின் தாயான கைகேசி தினமும் கடலோரத்தில் மணலால் ஆன சிவலிங்கத்தை செய்து வழிபடுவார். கடல் அலைகள் லிங்கத்தை கலைத்து சென்றுவிடும். இதை கண்ட ராவணாசுரன் கைலாசம் சென்று சிவனிடம் ஆத்மலிங்கத்தை தன் தவ வலிமையால் பெற்றுவிடுகிறார். யோகக்ஷேமத்துக்காக தேவர்கள் ஆத்மலிங்கத்தை அசுரனிடம் நீக்க விநாயகரிடம் முறையிடுகிறார். ஆத்மலிங்கத்தை கீழே வைத்தார். லிங்கம் அங்கேயே பிரதிஷ்டையாகும் என்ற நிபந்தனை தெரிந்து கொண்ட விநாயகர் அதை நீக்க செய்கிறார். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. ஐயோ, சூரிய அஸ்தமனமாகும் நேரம் வந்திருப்பது. லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது. யாரிடம் கொடுப்பது? இங்கு யாரும் இல்லை. சிவாய நமக சிவாய, சிவாய நமக நம சிவாய, சிவாய நமக நம சிவாய. யாரது? நீயும் சிவபுத்தனோ? இல்லையா, உண்மையும் கிடைக்கிறது. சீக்கிரம் செல்ல வேண்டும். நான் செல்வேன். சிறுவனே, என் கையில் இருப்பதற்கா எல்லாம் சிவபெருமானின் ஆத்மலிங்கம். அதுக்கென்ன இப்போ? அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நான் செல்வேன். சிறுவனே, நான் சொல்வதை கேள். நான் உனக்கு நிறைய பரிசுகள் தருகிறேன். என்ன பரிசு கொடுத்தீர்கள்? சிறுவனே, நேரமில்லை, இதை வைத்துக்கொள். நான் நீராடி வந்து நீ கேட்கும் அனைத்தும் தருகிறேன். இல்லை இல்லை, எனக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிறேனப்பா. பாலகனே, நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். என்னை நம்பு. ஆனால் சீக்கிரம் வர வேண்டும். ஒரு நிமிடம், நான் 3 முறை அழைத்தேன். அதுக்குள் வர வேண்டும். இல்லை என்றால் கீழே வைத்துவிட்டு சென்று விடுவேன். சரியா? சரி சிறுவனே, அப்படியே ஆகட்டும். வாங்கிக்கொள். தயவு செய்து கீழே வைத்து விடாது. சீக்கிரம் வர வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ராவணா, இது கனமாக இருக்கிறது. இதோ வந்து விடுகிறேன் பாலகா. ஓம் நம சிவாய. ராவணா, என்னால் முடியவில்லை. வேண்டாம், வந்து விடுகிறேன். ஓம் நம சிவாய. 3வது முறை ராவணா. ஐயோ, வாரம் தாங்க முடியவில்லை. நான் கீழே வைத்து விடுகிறேன். ஐயோ, கீழே வைத்து விட்டாயே. ஆத்மலிங்கம் பிரதிஷ்டாபனை ஆகிவிட்டதே. ஈசனே, பரமேஸ்வரா, அடே பாலகா, நான் உன்னை விடமாட்டேன். யார் நீ? நான் ராவணன். என்னிடம் நீ தப்பிக்க முடியாது. வந்துவிடு. அரக்கர்களே, அவனை அழைத்து விடுங்கள். மாயாவி ஆணைமுகனே, எனக்கு சிறுவனை என்னிடம் ஒப்படைத்து விடு. ராவணா, ஆத்மலிங்கத்தை உன்னிடம் இருந்து நீக்க சிறுவனாக வந்தது நான் தான். கணபதி, நீயா? சிறு பொடியனே, என் தவத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாயே. உன்னை நான் விடமாட்டேன்.
மன்னித்து விடுங்கள் மகாபிரபு, என் தவறை உணர்ந்தேன்.